நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு ஓடி போயிட்டாளாம். எவ்ளோ திமுற அவளுக்கு. இப்படி செய்ய எப்படி அவளுக்கு மனசு வந்து? அவ சந்தோஷமாவே இருக்க மாட்டா பாரு. கொள்ளையில போயிடுவா. கொஞ்சம் கூட பயமே இல்ல அவளுக்கு. அவ வாழ்க்கை நாசமாதான் போகும். ஏன்மா இப்படி பேசுற? ஏதோ உன் பொண்ணு ஓடி போன மாதிரி சாபம் போடுற. பின்ன அவளை கொஞ்சுவாங்களா? நீ இப்படி பேசுறனால அவ என்ன திரும்பி வர போறாளா? பேசி எந்த யூஸும் இல்ல. இப்படி சாபம் போட்டு போட்டு நரகத்துக்கு போயிராத. நான் எதுக்கு நரகத்துக்கு போறேன்? ரசூலுல்லாஹ் பெண்களை தான் நரகத்துல அதிகமா பார்த்தாங்க. ஏன் தெரியுமா? ஏனா பெண்கள் தான் அதிகம் சபிக்க கூடியவர்களா இருக்காங்க. அதனால இப்படி சாபம் போட்டு நீ செஞ்ச நன்மையெல்லாத்தையும் அழிச்சிராத. எனக்கு அவ்வளோ வயித்தெரிச்சலா இருக்கு. ஓ அப்படியா? அப்ப இப்படிதான் பேசுவீங்களா? நரகத்துக்கு போக ரெடியாதான் இருக்கீங்களோ? என்னடி இப்படி சொல்ற? இதெல்லாம் நானா சொல்றேன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியும் கூட எனக்கு வயித்தெரிச்சலாயிருக்கு, நெஞ்செரிச்சலாயிருக்குன்னு சொன்னா எப்படி? ஒரு வாய்மையாளர் அதிகமாக சாபமிடுபவராக இருக்க மாட்டார்னு ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க. நம்ம பாதிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் தீய சொல்லை பயன்படுத்த அல்லாஹ் அனுமதி தந்திருக்கான். இப்படி சொல்லும்போ எப்படி நீ சாபம் போடலாம்? அவ ஓடிப்போனதுல உனக்கு என்ன பாதிப்பு? உன் பிள்ளையாயிருந்தாலுமே நீ சாபம் போடக்கூடாது. ஒரு பயணத்துல ஒரு நபித்தோழருடைய ஒட்டகம் எழாமா உட்கார்ந்தே இருந்து, அதனால உன்மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டும்னு அந்த ஒட்டகத்தை சபிச்சாங்க. இத பார்த்த ரசூலுல்லாஹ், நீ சபிக்கப்பட்ட அந்த ஒட்டகத்தை கூட்டிட்டு எங்க கூட பயணிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இன்னும் யாரும் உங்களுக்கு எதிரா, உங்க பிள்ளைகளுக்கு எதிரா, உங்க செல்வத்துக்கு எதிராக பிரார்த்திக்க வேண்டாம். ஏனா பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக இருந்தால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க. அப்படியா? ஆமா, நம்ம அவங்களுக்காக நல்லவிதமாதான் துஆ செய்யணும். என்ன தவறு செஞ்சாலும் அதுல இருந்து திருந்தி வரட்டும்னு துஆ செய்யாம அவங்க நாசமா போகணும்னு துஆ செஞ்சு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டுனா நாசமாதான் போவாங்க. அவங்களுடைய ஒட்டகத்தை சாபம் போட்டதுக்கே ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க. ஆனா நம்ம ஒன்னு விடாம எல்லாத்தையும் சபிச்சிட்டிருக்கோம். அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடைகளை சபிக்கிறோம், பிற மனிதர்களை சபிக்கிறோம், விலங்குகளை சபிக்கிறோம். இதெல்லாம் நம்மள நரகத்துல கொண்டு சேர்க்கும்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்கி. அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. நான் இனி சாபம் போட மாட்டேன். இது எத்தனை நாளைக்கு நீடிக்குமோ?